இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு நகரத்தை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடவே அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போர் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும். அவரோட ஹஸ்பண்டுக்கு எப்படியும் ஒரு 50-60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு. என்னன்னு பார்த்தா இங்க நடந்த சண்டையில ஆப்போசிட் கேங்ல இருக்கிறவங்க துப்பாக்கி வச்சு சுட்டதுனால அந்த புல்லட் இவரோட தொண்டைக்குள்ள இறங்கிடுச்சு. அதனால இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இப்படிதான் கிடக்குறாரு. அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஹீரோயின் தான் பத்திரமா எப்படியும் கொஞ்ச நாள் அவர் சரியாயிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவரோட வருமானத்துல தான் குடும்பம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மாதிரி தெரியுது. இப்போ இவர் படுத்த படுக்கை ஆயிட்டதுனால சுத்தி இருக்கிற ஒருத்தனும் 10 காசு கொடுக்கல. இந்த ஆளுக்கும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தனும் என்ன ஏதுன்னு கூட வந்து விசாரிக்கல. ஹீரோயினுக்கு 2 பெண் குழந்தைங்க வேற இருக்கு. இதுல இப்படி ஒரு வறுமையை வச்சுட்டு எப்படி அவங்களால இந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ண முடியும்? இது போக இவருக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும். அதுக்காக அங்க இருக்க ஒரு மெடிக்கலுக்கு போறான். அந்த லிஸ்ட்டை கொடுத்து அந்த மாத்திரை எல்லாம் கேட்டா அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே நீங்க வாங்கின அந்த பொருளுக்கு இன்னும் காசு கொடுக்கல. உங்களை நம்ம எப்படி மறுபடியும் நான் பொருளை கொடுத்துட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி சமாளிச்சு அடுத்த டைம் கண்டிப்பா கொடுத்துருவேன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவன் வாங்கிட்டு வரான். ஹீரோயினும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தை எப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு கூட சரியா சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல அவங்களால. அதுக்கு பசியில இருக்கிறத பார்க்கும்போது இவங்களால ஏத்துக்க முடியல. சரி நமக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோயின் போய்கிட்டு இருக்காங்க. என்னதான் மதிக்காத ஒருத்தங்க கிட்ட உதவி கேட்கறது தப்புனாலும் இந்த குழந்தைங்களுக்காக இதை பண்ணலான்னு இவங்க போய் அந்த கதவை தட்டினா அங்க உள்ளுக்குள்ள ஹீரோயினோட அத்தை இல்ல வேற ஏதோ ஒரு பொம்பளை வரும். நீங்க முதல்ல என்னோட அத்தை தான் இருந்தாங்க, அவங்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா அவ எதுவுமே இல்லைங்கிறா. நீங்க அப்படியெல்லாம் யாருமே கிடையாது, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது ஏரியா போங்க போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம அந்த லேடி கதவை சாத்திடுறாங்க. என்னடா இது கடைசியா இவங்களை நம்பி வந்தா எல்லாம் நடக்கும்னு வந்தோம், இப்போ இவங்களும் பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அந்த படியிலே உட்காந்து அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்டோட வாயில ஏதோ ஒரு டியூப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுல இல்லங்கறனால இந்த 2 குழந்தைங்களும் அதை எடுத்து விளையாடிட்டு இருக்கு. இவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு கூட அதுகளுக்கு தெரியல. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவங்கள அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த வாயில இருக்க அந்த டியூப் மறுபடியும் போட்டு விட்டு ஹார்ட் பீட்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க. இன்னும் ஒன்னும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு. இப்போ என்ன பண்றனே தெரியாம இவங்களோட அந்த கஷ்டத்தை எல்லாமே இந்த கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்க இவங்களோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்றது, குழந்தைங்களெல்லாம் எப்படி வாழ வைக்கிறது, நீங்க எப்ப ரெடியாகி திரும்பி வருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் அவரால் பதில் பேச முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த படத்துக்கு பேரே பேஷன்ஸ் ஸ்டோன் வச்சிருக்கானுங்க. அந்த ஊர்ல ஒரு பழக்கவழக்கம் இருக்கு. அங்க இருக்க ஒரு கல்லு கிட்ட இவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னா இவங்களோட அந்த பிரச்சனைகள்லாம் அந்த கல்லுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதனால இவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அழுத்தம் எல்லாம் குறையும். அந்த கல்லு மாதிரி தான் இவங்களோட புருஷன் நினைச்சு இவங்க கஷ்டத்தெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கனால அங்க இருக்க மக்கள் எல்லாமே பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்களால கண்டிப்பா இந்த ஹஸ்பண்டை தூக்கிட்டு போக முடியாது. குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிட்டு இந்த கதவை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கிற நிறைய மக்கள்களும் பாதுகாப்பான இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அவங்கள தள்ளிட்டு ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீல் சேரை இவங்களால தள்ள முடியல. அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க மட்டும் உயிர் உழைச்சா போதும்னு சொல்லி அங்க பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் இவங்க எல்லாம் தங்கி இருக்காங்க. இவங்க கூட தான் ஹீரோயின் இருக்காங்க. அந்த சண்டை எல்லாம் நடந்து முடிஞ்சதும் திரும்பவும் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுல பார்த்தா அந்த பாதி செவத்தையே காணோம், மொத்தமா இடிஞ்சு போயிருக்கு. சரி ஒருவேளை புருஷனுக்கு தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு இன்னும் ஒன்னும் ஆகலங்க, சேஃபா தான் இருக்காரு. இப்படிதான் இங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எப்போ நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த இடிச்சு போன செவத்துக்கு ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சு வீட்டுக்குள்ள வெயில் வராத மாதிரி தடுக்கிறாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் சேஃப்டியான ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்கல்ல, அங்கேயே இவங்க குழந்தைகளை கூட்டு போயிடுறாங்க. இவங்க போன அந்த டைம்ல துப்பாக்கிகளோட சில பேர் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருக்காரு, சாரி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி துப்பாக்கியை அவரோட நெத்திக்கிட்ட காமிச்சு நாங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் கூட எந்திரிக்காம மதிக்காம இருக்க, எழுந்துறன்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. அவர் எந்த மாதிரி நிலைமையில் இருக்காருங்கிறதோட இவங்களுக்கு தெரியல. இவங்க கூட வந்த சில பேர் அந்த பக்கம் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது தடைய கிடைக்குமான்னு பார்க்கும்போது எதுவுமே இல்ல. இந்த லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ற ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கறது மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவரோட கையில ஒரு வாட்ச் இருக்கும், ஒரு மோதிரம் இருக்கும், அது ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஆளை ஒண்ணுமே பண்ணல, அங்கேயே விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா இங்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா இவரோட கையில இருந்த அந்த பொருட்கள் எல்லாம் காணும். ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பாட்டிமா இருப்பாங்க. அவங்க ஏதோ அழுது புலம்புற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி விசாரிச்சா அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க பார்க்க அப்படியே கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க. இப்பதான் அவங்க வீட்டுல இருந்த 2 பேத்த கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அந்த மரக்கிளை இருக்குல்ல, அந்த மரக்கிளையில அவனை கொன்னு அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயின் கதறி அழுகிறா. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நமக்கு எதோ ஆனா கூட பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்கு எதோ ஆகக்கூடாதுன்னு மறுபடியும் அந்த ஹீரோயினோட அத்தை ஒருத்தங்க இருந்திருப்பாங்களா, அவங்கள பாக்குறதுக்காக அதே வீட்டுக்கு போறா. இப்போ அதே கிளவி தான் கதவை திறக்குது. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னலமா யாருமே இல்லைன்னு, இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. அப்படின்னா அவங்க வேற எங்கேயா காலி பண்ணி போயிருந்தா உங்களுக்கு தெரியல, அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி இந்த கிளவிட்ட கேட்க இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் அந்த படியிலே உட்காந்துக்கிறா. கூட அவங்க குழந்தைங்க வேற இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இந்த குழந்தைங்க முகத்தை பார்த்து மனசு கேட்காம அந்த அட்ரஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் நேரா அந்த இடத்துக்கு போனா அது ஒரு வீடு இல்லைங்க, பார்க்கவே ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோயினோட அத்தை இருக்காங்கல்ல, இவங்க இந்த விபச்சார தொழில் மாதிரி ஏதோ ஒண்ணு நடத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதையெல்லாம் ஹீரோயின்
ஹீரோயின் பார்க்க வேணாம் அப்படிங்கறக்காக தான் அந்த அட்ரஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி அந்த கிழவி கிட்ட இவங்க சொல்லிருக்காங்க. இவங்க இங்க வரமாட்டான்னு சொல்லி தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஹீரோயின் இப்ப வந்ததும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா தான் இருந்தீங்க, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இந்த அத்தையும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அவங்களோட புருஷனோட அப்பா, அதாவது மாமனாருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த வயசான ஆளை இவங்க தான் டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க அதை பொறுத்துக்க முடியாம அந்த ஆளை கொண்டுட்டு இங்க வந்து நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் இருக்க அந்த ஏரியால மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கனால இந்த குழந்தைங்களை அங்க கொண்டு போய் வைக்கிறது சேஃப்டி இல்ல. அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தைங்களை நான் இங்கேயே விட்டுட்டு போறேன். அப்பப்போ அடிக்கடி வந்து பார்த்துட்டு வீட்டுக்கும் இங்க இருக்க குழந்தைங்களையும் மாத்தி மாத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அத்தகாரி கிட்ட சொல்ல அவங்களும் சரிங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா இவளோட ஹஸ்பண்ட் அங்க படுத்த படிக்கா இருப்பான்ல, அவரை மட்டும் இங்க கொண்டு வர வேணாம். அப்படி கொண்டு வந்தா இங்க தொழில் நடக்காது, இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, ஏதாவது அவங்க கொஞ்சம் தப்பா ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்ல ஹீரோயின் இதுக்கு சரின்னு சொல்றாங்க. குழந்தைங்களை அங்க விட்டுட்டு இங்க வீட்டுக்கு வர ஹீரோயின் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த புருஷங்காரனை அந்த பேஷன் ஸ்டோனா நினைச்சு அதுகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நடக்காம போயிருக்கும். அது போக ஹீரோயினோட அந்த சின்ன வயசு வாழ்க்கையெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது, அதை இவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. இப்பதான் அதை சொல்றாங்க. ஹீரோயினோட அப்ப நம்ம ஊர்ல இந்த சீட்டாட்டம், இந்த சண்டை சேவல், அது இதுன்னு சொல்லி பெட்டிங் கேம்ஸ் எல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல வேற ஏதோ ஒரு பறவையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுலயே நிறைய டைம் தோத்து இந்த ஆளுகிட்ட இருக்க மொத்த பணத்தையும் இழந்துட்டாரு. ஆனா அப்பவும் எப்படியும் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி கடனுக்கு மேல கடனா வாங்கி விளையாடியும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு இந்த ஆளு ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. இவருக்கு 2 பொண்ணுங்க, ஹீரோயினுக்கு ஒரு அக்கா கூட இருக்கா. அவளை கிட்டத்தட்ட அவளை விட 3 மடங்கு வயசு அதிகமான ஒரு பெரிய பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்தது ஹீரோயினையும் இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா அந்த கல்யாணத்தப்ப கூட இவரால அந்த இடத்துல இருக்க முடியல. இவர் சேர்ந்து இருந்த அந்த இயக்கத்துல சில வேலைகள்லாம் இருந்தனால இவரால அந்த கல்யாணத்துக்கு வர முடியல. இவரோட போட்டோவை மாப்பிளையா நினைச்சு அப்படிதான் ஹீரோயினை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே ஹீரோயின் இவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அது போக இவங்களுக்குன்னு தனிப்பட்ட சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது எதையுமே இந்த புருஷன் கிட்ட சொன்னது கிடையாது. ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அதுல இந்த 2 குழந்தைகளும் பிறந்திருக்கு. இதை தவிர்த்து எனக்கு நீங்க எந்த ஒரு விதமான சந்தோஷத்தையும் கொடுத்தது கிடையாது, நானும் கேட்டதில்ல. இவங்க மனசுக்குள்ள இருக்கிற மொத்த விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இவங்க எதை சொன்னாலும் அவர் திருப்பி பதில் பேச போறது இல்ல. ஹீரோயினோட வீட்டு கதவை யாரா தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு வயசானவர் தான் வந்திருக்காரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. மறுபடியும் இங்க ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுது, இங்க இருக்கிற சேஃப்டி இல்ல, நீ சீக்கிரமா இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அவர் சொல்லிட்டு போறாரு. இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஒருவேளை அங்க யாராவது வந்தா கூட இந்த புருஷங்காரனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவரை சுத்தி சில தலகாணி மூட்டைகளை மட்டும் வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு யோசனை வருது. இப்படி விட்டுட்டு போனா கண்டிப்பா அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரும், ஒரு சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் இந்த ஆளை மறைச்சு வச்சிடலாம்னு சொல்லி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க 2 பேர் வந்துடுறாங்க. அவங்க 2 பேர் கையிலயும் பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஆளுக்கு நடுத்தர வயசு இருக்கும். ஹீரோயின் ஒரு பொண்ணுங்கறனால இவ்வளவு ஒண்ணுமே பண்ணல, சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உயிரோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்ச, உனக்கு குழந்தைங்க எல்லாம் கூட இருக்கா, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னு கேட்டா அவர் இறந்துட்டாரு, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஆளு என்ன கேக்குறானா, அப்பனா இந்த பணம் காசு மத்தபடி குழந்தைங்களை பாத்துக்கிறதுலாம் நீ என்ன பண்ற, அதை எப்படி மேனேஜ் பண்றேன்னு கேட்டா இவ கடனா யோசிக்காம இப்பதான் அந்த அத்தாக்காரியை பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த தொழில் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஆளுக்கு ஹீரோயின் மேல கோவம் வந்துருது. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஒருத்தியோட வீட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு, இப்படி ஒரு தொழில் பண்ணி பொழைக்கிற தப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவனுக்கு 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் உயிரே வருது. அவங்க கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு சுட்டு இருந்தானுங்கன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விபரீதங்கள்லாம் நடந்துரும். இந்த புருஷனை ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு திரும்பவும் குழந்தைங்களை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் இங்க வீட்டுக்கு வராங்க. இவருக்கு அடிக்கடி இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் மாத்தணும், கரெக்டான டைமுக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்கணும். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு பார்த்தா நேத்து 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதுல சின்ன வயசு பையனா ஒருத்தர் இருந்திருப்பான், அவன் தான் இங்க வந்திருக்கான். நீங்க அந்த மாதிரியான தொழில் தானே பண்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல நெருங்கி வர இவங்க அது இல்லைன்னு சொல்றாங்க. நான் சும்மா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன், நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் எதுவுமே கேட்கல. அவன் கையில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கீழே போட்டு, இதான உங்களுக்கு தேவை, இதை வச்சுக்கிட்டு என் கூட ஒன்னா இருங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அவங்களால எதுவுமே பேச முடியல, அவன் கையில வேற கன் இருக்கு. ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவன் ரொம்ப சின்ன பையன், ஒரு 18-19 வயசு இருக்கிற ஆளு, இதனால வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு கூடயும் இந்த மாதிரி அவன் இருந்தது கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அவன் போன அப்புறம் அந்த பணங்கள்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டிருப்பான்ல, அதை பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அத்தை அந்த காசுக்காக அவங்க பண்ண இந்த தொழிலை பத்தி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அந்த பணத்தை வச்சு அந்த மெடிக்கல்ல பழைய பாக்கி அடைச்சிட்டு இந்த ஆளுக்கு தேவையான அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அடுத்த நாள் திரும்பவுமே நேத்து வந்துட்டு போனவன் இங்க வரான். போன தடவை பேசின மாதிரி ஹீரோயின் இப்ப பேசல. அவங்க கொடுக்குற அந்த காசை வாங்கிட்டு அவங்க கூட போறாங்க. அவன் வந்த வேலையை முடிச்சிட்டு போனதுமே ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அங்க நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புருஷன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அவன் எப்படி இருந்தா தெரியுமா, ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அந்த கண்ணாடியில இவரோட முகத்தை பார்த்து இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட கதவை யாரா தட்டுற மாதிரி இருக்கு. அங்க வெளியே ஒரு பேக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது கொண்டு வந்து பார்த்தா அதுல நிறைய பழங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு போனான்ல, அவன் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவங்களும் அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்ததான் இந்த அத்தகாரியை பாக்குறதுக்கு அங்க போறாங்க.
போறாங்க. இப்ப புதுசா ஒரு பையன் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும்ல, அதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கூட நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்களா, எனக்கே கேட்க ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. பேசாம நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இதை பண்ணு, இது ஒன்னும் பெரிய தப்பா இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி, உன்னோட புருஷன் இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், அவன் திரும்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. இதனால அவனுக்கு நீ இப்ப மருந்து கொடுத்துட்டு இருக்கல, அதை மொத்தத்தையும் நிறுத்திட்டா இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா நீ வாழ வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாங்க. ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் இந்த புருஷங்கார மேல கொஞ்சம் வெறுப்பெல்லாம் இருந்திருக்கும். இப்ப இவங்க இதை தூண்டி விட்டதுமே அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு யோசனை எல்லாம் வருது. சரின்னு சொல்லி அந்த டியூபை அவங்க பிடிங்கி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல உங்களோட மனசு கேட்கல, நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த டியூபை மாட்டி அந்த குளுக்கோஸ் பாட்டில் எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஹீரோயினோட வீடு கதவை யாரா தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் தான் வந்திருக்கான். ஹீரோயின் இதுக்கு மேல அந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணதுனால அவனை இங்க இருந்து போக சொல்றாங்க. வேணா, இது வரைக்கும் நடந்ததே போதும், அதுவே ஏதோ புத்தி இல்லாம பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீ இங்க வர வேணாம்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்ப பாக்குறாங்க. ஆனா அவங்க போற மாதிரி இல்ல. கடைசியா ஒரே ஒரு தடவை உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச இவங்கள வேற வழி இல்லாம அவனை உள்ள கூட்டு போறாங்க. அந்த ஷர்ட்டை கழட்டதும் அவனோட உடம்புல பார்த்தா ஏகப்பட்ட காயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டா, இப்போ அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அங்க இருக்க அந்த ஆளுங்க சிகரெட்டால சூடு வச்சதுதான் அவ்வளவு காயங்கள் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவங்க யாருமே விருப்பப்பட்டு இந்த மாதிரியான கூட்டத்துல போய் சேர்றது இல்ல, கட்டாயப்படுத்தி இவங்களை அவங்க உள்ள எடுத்துக்கிறாங்க. அவன் அங்கிருந்து கிளம்பி போனதும் ஹீரோயின் போய் இந்த புருஷங்காரங்கிட்ட இங்க நடந்த விஷயங்கள்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. அவன் தான் எது பதில் பேச மாட்டான்ல. இப்பதான் இவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு. அப்படியே இவர் வீட்டுல இல்லாத போது இந்த ஆளோட அண்ணன் தம்பிங்க சில பேர் இருக்காங்க, அவங்க ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அது போக ஒருவேளை இப்ப இங்க இருக்க 2 குழந்தைங்க கூட உனக்கு பிறக்காம அவங்களுக்கு பிறந்திருக்கலாம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சடனா அந்த புருஷங்கார கண் முழிச்சிடறான். எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருந்தவன் ஹீரோயினோட கை மேல அவனோட கையை வைக்க இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவன் சுயநினைவுக்கு வந்துட்டானேன்னு சொல்லி இவங்க இப்படி எல்லாம் பேசுறத அந்த ஆளு கேட்ட மாதிரி தெரியுது. நீ எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவளோட கழுத்துல கையை வச்சு நெரிச்சு கொல்ல பாக்குற. யாராவது வந்தா தடுக்கிறதுக்காக சேஃப்டிக்காக ஹீரோயின் ஒரு கத்தி வச்சிருப்பா. அந்த கத்தியை வச்சு இந்த புருஷங்காரனை அங்கேயே அவ கொலை பண்றா. இந்த ஹீரோயினோட வீட்டுல இருந்து ஒருத்தன் போயிருப்பான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் இங்க வரான். அவன் வரும்போது இந்த புருஷங்காரன் ஹீரோயினோட கையில செத்து கிடக்கிறத அவன் பாக்குறான். அவனை பார்த்து ஹீரோயின் சிரிக்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க.